சைனா என்ன பண்ணிருக்காங்க, அணுசக்தி இல்லாம வெடிக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு குண்டு தயாரிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 கிலோ எடையுள்ள வெடிகுண்டு. அந்த வெடிகுண்ட வெடிக்க வச்சு பார்த்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த 1000 டிகிரி செல்சியஸ்க்கு மேல ஹீட் உருவாகியிருக்குது. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்டிய விட 16 மடங்கு அதிகமான அளவு வெப்பத்த உருவாக்கக்கூடியது. இது வானத்த வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தீப்பிழம்பு அப்படியே நிறுத்தி வச்சிருக்குது. ஓகேங்களா? மிகப்பெரிய அளவுல. எப்படி அணுகுண்டு வெடிச்சா இருக்குமோ அதே மாரி. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த குண்ட வச்சு நாங்க என்ன பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த குண்டால இருக்கக்கூடிய சக்திய பயன்படுத்தி நாங்க கரண்ட்ட தயாரிப்போம். அல்லது ராணுவத்த பலப்படுத்துவோம். அல்லது எரிசக்தி தேவைய நாங்க பூர்த்திப்படுத்திக்குவோம் அப்படின்னு சொல்லி அவிங்க சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, உலக நாடுகள்லாம் என்ன பண்றாங்க, நாமளே வந்து பார்த்தீங்கன்னா, உலக நாடுகள்லாம் ஒண்ணு சேர்ந்து யார் மேலயும் போர் தொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அமைப்பு உருவாக்கி வச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, ஐநா சபையுடைய விதிகளுக்கு இது உட்பட்டது கிடையாது. இது எதிரானது. இது எந்த விதத்தில இதெல்லாம் சரியா? இதெல்லாம் முறையா? இதெல்லாம் வந்து தப்பு தானேன்னு சொல்லி உலக நாடுகள்லாம் சொல்றாங்க. ஆனா சைனா இருந்துட்டு நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. எனக்கு அத பத்தி கவல இல்ல. எனக்கு அது தேவையில்லாத ஒண்ணு. நான் வந்து முழுக்க முழுக்க தயாரிச்சு செஞ்சதுக்கான காரணம் இதுதான். நான் வந்து சோதனை அடிப்படையில மட்டும் தான் செஞ்சு காமிச்சேன். இத நீங்க வந்து யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் நீங்க தப்பா எடுத்துக்கிறது ஒண்ணுமே கிடையாதுன்னு தான் சொல்லி சைனா சொல்றாங்க. இது வந்து சைனாவுடைய கோட்பாடா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, உலக நாடுகள்லாம் என்ன பண்றாங்க, இதெல்லாம் எப்படிப்பா அப்படிங்கிற மாரி தான் பார்க்குறாங்க. இத வந்து பார்த்தீங்கன்னா, காமராஜர் இருக்கும்போது ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. என்னன்னு சொல்லிட்டோம்னா, காமராஜர் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில முதலமைச்சரா இருந்த காலகட்டங்கள்ல அவர் நெறைய விஷயங்கள் செஞ்சிருக்கிறாரு. அப்ப என்ன ஆயிருச்சு, நம்ம சுதந்திரம் கிடைச்ச வாட்டி இந்தியாவுக்கும், சைனாவுக்கும் போர் நடந்துச்சு. அந்த போர்ல வந்து பார்த்தீங்கன்னா, சைனா தான் ஜெயிச்சாங்க. சைனா ஜெயிச்ச வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து தோல்வி அடைஞ்சது அந்த போர்ல. அப்ப வந்து காமராஜர் வந்து நேரு சோகமா இருக்கிற டைம்ல அவர் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. கேட்குறாரு, "ஏங்க நேரு நீங்க வந்து சோகமா இருக்கிறீங்கங்கும்போது" அப்ப நேரு சொல்றாரு, இந்த மாரி நடந்துருச்சு. நம்ம தோத்துட்டோம். நம்மளுக்கு தேவையான ராணுவ ரீதியா நம்ம கொஞ்சம் பலம் கம்மியா இருக்கு. நம்ம தேவையான பொருள்லாம் வந்து ஆயுதங்கள்லாம் இன்னும் நெறைய தேவைப்படுது. அமெரிக்கால நம்ம கேட்டுருக்கிறோம். கேட்டப்ப அவங்க வந்து பொருள்லாம் ரெடி ஆயிருச்சு. காசு நீங்க அப்புறமேட்டு குடுக்குறீங்களா? உங்களுக்குன்னு கேரண்டி குடுக்குறது அமெரிக்கா பேங்க் ஏதோ உங்களுக்கு கேரண்டி குடுத்தா நாங்க குடுப்போம் அப்டின்ட்டாங்க. ஆனா அமெரிக்கால எந்த பேங்க்கும் நம்ம நாட்டுக்கு வந்து கேரண்டி குடுக்க மாட்டேங்கிறாங்க அப்டின்னாங்களாம். காமராஜர் இருந்துட்டு உடனே கேட்டாராம், "ஏன் அவன் கடை இங்க ஏதா இருக்குதா? அமெரிக்காக்காரனுடைய கடை இங்க நம்ம ஊர்ல ஏதா இருக்குதான்னு?" சொல்லி கேட்டாராம். "ஆமா இருக்குது. அமெரிக்கா சேர்ந்த ஒரு பெரிய பேங்க் ஒண்ணு நம்ம இந்தியாவுல நடந்துட்டு இருக்குது. அவன் கடைய மூட சொல்லு" அப்டின்னாராம் காமராஜர். உடனே இருந்துட்டு, "ஏங்க நீங்க வேற அதெல்லாம் மூடி வச்சா சர்வதேச பிரச்சனை வரும். அதெல்லாம் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸு இதெல்லாம் மிகப்பெரிய எதிர்ப்பு வரும். நம்பளுக்கு பயன் தராத விஷயம். அவன் எதுக்கு அங்கருந்து இங்க வந்து நம்ம நாட்ல நம்ப ஊர்ல அவன் எதுக்கு கடை வச்சிருக்கான்? அவன் எதுக்கு பேங்க் நடத்துறான்? அவன் கடைய மூட சொல்லு" அப்டின்னாராம். இவரு உடனே போயி கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்கிறாரு. அந்த பேங்கோட சிஇஓவ கூப்பிட்டு. இந்த மாரி உங்க நாட்டுக்காரர் நாங்க வந்து பொருள் வாங்குறோம். ராணுவத்திலருந்து தேவையான ஆயுதங்கள்லாம் வாங்குறோம். அவங்க வந்துட்டு ஒரு கேரண்டி கேட்குறாங்க. நீங்க எனக்கு கேரண்டி குடு இல்லன்னா கடைய மூடுன்னாங்களாம். இவங்க உடனே அங்க பேசி அவங்க கேரண்டி குடுத்து ராணுவத்தில இருக்கக்கூடிய உபகரண ஆயுதங்கள்லாம் வாங்கியிருக்கிறாங்க. அப்புறமேட்டு கடன் கட்டிட்டாங்கன்னா இங்க அது வேற விஷயம். அதாவது அந்த அளவுக்கு சமயோஜித புத்தி அப்படிங்கிறத காமராஜர் அன்னைக்கு யோசிச்சிருக்கிறாரு. நான் வந்து சைனாவோட போர ஆரம்பிச்சு காமராஜர் கொண்டு வந்துட்டேன். இது சம்திங் இத சொல்லணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதனால தாங்க சொன்னேன். இதோட பார்ட் 2 வீடியோ நம்ம பார்க்கலாங்க அடுத்தது.